பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா பெருமானங்களாக 0லேருந்து 5 வரைக்கும் எடுக்கணும்னு பார்த்தோம். 0 1 2 3 4 5 வரைக்கும் எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா பெருமானமாக. அதான் ஃபோர் லூப்ல சொல்லப்படுது. இப்போ x7 மூன்றாண்டு பார்த்து 3 வரும்போது தான் பிரேக் ஆகும். ஃபஸ்ட்டுக்கு x7 0 தான் உள்ளுக்கு போகுது. உள்ளுக்கு போனால் அப்போ பிரிண்ட் எக்ஸ்ண்டால் எதை பிரிண்ட் பண்ணுது? 0 பிரிண்ட் பண்ணுது. அப்படிதானே? திரும்ப 1 வருது. 1 3க்கு சமநிலை ஒன்றையும் என்ன செய்யுது? பிரிண்ட் பண்ணுது. திரும்ப 2 எக்ஸுக்கு பதிலாக வருது. 2ம் 3க்கு சமனாக இரண்டையும் பிரிண்ட் பண்ணுது. திரும்ப என்ன வரும்? 3 வரும் எக்ஸுக்கு பதிலாக. 3 வரும்போது 3 3க்கு சமனானு பார்க்கும். சமன் ஆகவே பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர் லூப் என்ன செய்யாது? நடக்காது. அதான் பிரேக்னால் அர்த்தம். 3 3ன்னு சொன்னால் பிரேக் ஆயிடும். அப்போ கீழுக்கு 3 பிரிண்ட் ஆக போகிறது இல்லை. என்ன அப்போ ஃபோர் லூப் அப்போ அதோட முடிஞ்சு அப்புறம் எல்ஸ். அப்புறம் எல்ஸுக்கு என்ன நடக்கும்? பட் இதில் எல்ஸ் நடக்க இல்லை. போது சரி தானே? இப்போ லூப் வந்து பிரேக் ஆகினா அந்த எல்ஸ் என்ன செய்யாது? நடக்காது. இப்போ சைக்கிள்லேருந்து 2 வரைக்கும் தான் நடக்கும். உண்மையில பிரேக் இல்லாட்டி என்ன நடக்கும்? பிரேக்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இல்லாட்டி இப்போ முடிஞ்சதுக்கு பின்னால நாங்கள் எல்சம் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்கே வந்துட்டு பிரேக் இல்லாட்டி எக்ஸ் வந்துட்டு 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் எல்சும் நடந்திருக்கும். பிரேக் இல்லாட்டி பிரேக் ஆகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யாது? எல்ஸ் வந்து நடக்காது. இங்கே வந்துட்டு இந்த எல்ஸ் நடக்கும். எல்ஸில் உள்ளதும் நடக்கும். கிளியரா? பிரேக் பயன்படுத்தும் போது எல்ஸ் இருந்தால் எல்ஸ் வந்துட்டு வேலை செய்யாது. மிஷினில் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கே பாஸ்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தலாம். நான் இஃப்லையும் பயன்படுத்தி எழுமித ஃபோர் லூப்புக்குள்ளேயும் பயன்படுத்தலாம். உண்மையிலே நான் ஃபோர் லூப் கொண்டு எழுதினால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத தானே வேணும். அவ்வாறு எழுத இயலாத சந்தர்ப்பத்தில் பாஸ் பயன்படுத்தலாம். பாஸ் பயன்படுத்தினா எங்களுக்கு எரர் ஒன்றும் வராது. ஆனால் அதுக்குள்ளே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சரி தானே? அதான் நாங்கள் பாஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. சரியா? கிளியரா? இதான் வைல் லூப்னு சொல்லி சொல்லுவோம். ஃபோர் லூப்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? லூப்பில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். பாஸ் பேப்பரில் நிறைய கேள்விகள் இந்த லூப்புக்குள்ளேயும் இஃப் எல்ஸுக்குள்ளேயும் நிறைய வரும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்றும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை நான் நோம்பலாக விளம்பரப்படுத்துகிறேன். நம்ம அடுத்து எங்களுக்கு கேள்விகளுக்கு போயிடுறேன்.
மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. நான் பண்ணி கிளாஸை நிப்பாட்டுறேன். மிஷின் கொஞ்சம் நாளைக்கு நான் டியூட் ஒன்று அனுப்புகிறேன் இந்த லூப் சம்மந்தமாக. அந்த டியூட் நாங்கள் செய்வோம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை நான் நாளைக்கு வகைப்படுத்துகிறேன். இன்றைக்கு நான் இந்த கிளாஸ் இதோட நிப்பாட்டுறேன். இதோட மிஷினில் ஏதோ சின்ன சிக்கல் ஒன்று காட்டுங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு இதே டைமுக்கு நான் சந்திப்பேன் சார். நான் டியூட் ஒன்று அனுப்புகிறேன்.